गाइस वेलकम बैक இப்போ நம்ம டியூட்டிக்கு வந்தாச்சு. இப்போ எங்க இருக்கோம்னா ஈரோட்ல நம்ம லாரி மாத்துறதுக்காக வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 3 மாசம் கழிச்சு டியூட்டிக்கு வந்திருக்கேன். ஆனா இந்த வண்டி இல்ல. இந்த வண்டிக்கு நான் டியூட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. போன வருஷம் மார்ச் மாசம் இந்த வண்டி டியூட்டி மாத்துறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 இடம் 3 இடம் தான் ஓட்டினேன். அதுக்கப்புறம் 14 வீல் மாத்தினேன். 14 வீல் தான் 1 வருஷமா ஓடிட்டு இருந்தேன். நானும் ரொம்ப நாள் நினைச்சிட்டே இருந்தேன் 12 வீல் டியூட்டி மாத்தணும் அப்படின்ட்டு. ஆனா இந்த டைம் நான் யோசிக்கவே இல்லை. டக்குன்னு இதே வண்டி டியூட்டி கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வண்டியில தான் நான் போய் லோடு இருக்கா அப்படின்னு அந்த ஜூஸ் லோடு அது பயங்கரமான சம்பவம் வச்சு இல்லை அதெல்லாம் கடைசியா போடுது. ஸோ 1 வருஷத்துக்கு அப்புறம் அகைன் இந்த வண்டிக்கு வந்த போது லோடு என்ன லோடுன்னு கேட்டேன். இந்த மாதிரி அப்படின்னு சொல்ல வேண்டியது அப்பா அந்த லோடா ஓகேங்க. ஏன்னா ஜூஸ் லோடா தான் இல்லைங்க நான் வரலைங்க அப்படின்ட்டு இருப்பேன். ஏன்னா ஈரோட்ல லோடு ஏத்திக்கிட்டு ஒரிஷா போறோம். ஸோ வீடியோ கண்டினியூவா பாருங்க. இதுக்கு முன்னால வீடியோவும் இதுக்கு அடுத்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நீங்க புதுசா யாராவது நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா நான் வந்து நவீன், நம்ம சேனல் வந்து லாரி பிளாக்ஸ் லாரியில ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடுறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சதா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் வண்டியில டியூட்டி ஏறி எப்படி ஏறினேன், அதுக்கப்புறம் போய் வண்டி வேலை பார்த்துட்டு அப்புறமா எடுத்துட்டு கிளம்பணும். ஸோ அதான் ஃபுல்லா பார்க்க போறோம். மணி 7 மணி ஆக போகுது காய்ஸ். நானும் வண்டி ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன். வண்டி எங்கே இருக்குதுன்னே தெரியலைங்க. ஓனரு அங்கே போய் இருக்கும்பா போய் பாரு அப்படின்னாரு. நானும் ஒவ்வொரு லாரியாக பார்த்துருக்குறேன் நேம் போர்டை, கிடைக்கவே மாட்டேங்குது. நான் தாண்டி வந்துட்டேனா இல்லை வண்டி வேறு பக்கம் போயிடுச்சா அப்படின்னு தெரியல. இங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது, இங்கே இருக்குமோ இல்லை. ஒரு வண்டி திரும்பி நிற்கிது. இன்கேஸ் அதுவாக கூட இருக்கலாம். நானும் தேடுன்னு தேடினேன். எனக்கு ஒரு பழக்கம் உண்டுங்க. நம்ம வந்து ஓனரோ இல்லை நம்ம நம்பி ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. இப்போ அவங்க ஒரு இடத்துக்கு போக சொன்னாங்கன்னா இடத்துல இல்லை கூட கொஞ்சம் நெஞ்சு அலைஞ்சு நம்ம போயிடலாம் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். நிறைய பேர் அப்படி தான் யோசிப்பீங்க. நான் வண்டி ஆக்சுவலாக சொன்னது அங்கே சரி வண்டி ஒரு இங்கே இருக்குமோ பார்க்கிங்கில் இருக்குமோ அப்படின்ட்டு நான் வந்து அங்கேயும் இல்லை. நானும் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டேன். ரொம்ப நேரமாக சுற்றினதுக்கப்புறம் இல்லை வேறு வழியே இல்லை அப்படின்னா படி ஓனர் ஃபோன் அடித்தேன். ஏப்பா எல்லாம் மாதிரி அப்படி போயிடலான் இருக்குப்பா வண்டி, நீ எங்கப்பா கருங்கல்பாளைய போயிட்டே அப்படின்னாரு. கருங்கல்பாளையில் நான் போல இருக்கேன், ஆனால் லைவ் லொகேஷன் மட்டும் சொல்லி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா சரிப்பா அனுப்பிச்சுட்றேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே போயிட்டு வண்டியான போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. போலாம். மணி ஆயிடுச்சு. எங்கே இருக்கோம் நான் பார்த்தாலே தெரியும். எஸ் நம்ம சங்கிரி வந்தாச்சு. கயிறு இழுத்து கட்டணுங்க. ஆனால் பர்காடு போகிறோம். ஸோ அந்த பக்கம் ரோடு உங்களுக்கே தெரியும், நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன். அதனால் இந்த கயிறு நல்லா கொஞ்சம் இருக்கு முடி போட்டு கட்டிக்கலாம். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் நான் ஆட்டடம். ஸோ இந்த சுவிட்ச் பாக்ஸை மாற்ற போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து போன நாடு தான் வாங்கியிருக்காரு. இது வந்து 600 ரூபா ஒருத்தான்னு சொல்லுங்கள் கமெண்டில். இது என்னாச்சு அடிக்கடி பியூஸ் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுது. ஸோ ஒரு தடவை ஃபீஸ் கட் ஆயிடுச்சு. இவரு ஒரு 10 பீஸ் வாங்கி போட்டு ஒவ்வொரு பீஸாக மாற்றுறது டப்புன்னு போயிடுறது. ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னா இது ஹெவி வோல்டேஜ் ஆட்டு இருந்து. ஸோ அதுக்கு வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் கடையே காணுமே. இங்கே ஞாபகம் இருக்குங்களா நம்ம போன தடவை பார்த்து வாட்டர் சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இங்கே கிரீஸில் அடிச்சுட்டு போகணுமே. நான் கூட கிரீஸ் 100 ஒரு கிரீஸ் 200 ஒரு கிரீஸ்ன்னு சொன்னேன். ஸோ இருக்கிறத பார்த்துருக்கேன். ஆனால் கிரீஸ் கடையில் வெரைட்டி இப்போ தான் பார்க்குறேன். வெள்ளை கிரீஸ் இருக்குதா கருப்பு கிரீஸ் இருக்குதா எது அடிக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க. ரெண்டுத்துக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்னா 250 300 250 ரூபா அடிங்க அப்படின்னு. இது 250. ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். இல்லை முடியாது அப்படின்ட்டா வேறு ஏதாவது வாங்கி ஆகணும். ஆடாடாடாடா நம்மள மாதிரி லாரி டிரைவர்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா கடை இருக்கிற இடத்துல வண்டி நிறுத்த முடியாது. நம்ம நிற்கிற இடத்துல கடை இருக்காது. நானும் அங்கேருந்து தேடி இருக்கிற ஒரு கடையும் காணோம். அந்த வழியில் நிறைய கடை இருந்துச்சு, ஆனால் வண்டி நிறுத்த முடியல. சரி நாங்கள் என்ன நினச்சோம், கயிறு கட்டுற இடத்துல கண்டிப்பாக கடை இருக்கும். ஏன்னா அங்கே ஃபெசிலிட்டி நிறைய இருக்குது. ஸோ இந்த கடை இருக்கும்னு நம்பணும். அங்கே ஒரு ஆட்டோமொபைல்ஸ் கடை இருக்குது. அங்கே போய் கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. கைஸ் இந்த ஆட்டோ பார்ட்ஸ் கடையில் கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பழைய மாடலாம், இதுக்கு வந்து வோல்டேஜ் கம்மி, அதனால் நீங்கள் எப்படி பண்ணாலும் என்ன சர்வீஸ் பண்ணாலும் இது வந்து அதே மாதிரி தான் ஆகும். அந்த ஃபால்ட்டு கம்பல்சரி வரும். அவர் அந்த ஃபோட்டோ சைடில் போகிற பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா 100 வாட்ஸு அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், எந்த கம்ப்ளைண்ட் வராது அப்படின்னாங்க. அதோட ப்ரைஸ் எவ்வளோன்னா 550. இது வந்து 650. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் விலை மட்டும் அது கம்மி, இது அதிகம். எங்கே வாங்கியிருக்காருன்னா தொப்பூரில் வாங்கியிருக்காரு. இவர் வந்து சிங்கிளாக ஓட்டிருக்காரு. நம்ம கூட வந்து டிரைவர் சிங்கிளாக வந்திருக்காரு போனோட. சரி அவசரத்துக்கு இல்லையே காலிக சூழ்நிலைக்கு வாங்கினாரு. சரி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் கடை கூட தாங்களே சொதப்பிடுச்சு. ஏன்னா இதே நீங்கள் வாங்கின கடையிலேயே ரிட்டர்ன் பண்ணி மாற்றிக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம தொப்பூர் போக போகிறது இல்லையே. இங்கேருந்து சேலம் போய் சேலத்தில் நம்ம எப்படி குடியாத்தம் போய் போக போகிறோம். ஸோ அதனால் போக முடியாதனால இப்போ இதை மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு. டிரைவர்லாம் டென்ஷன் அவர் என்ன சொல்கிறாரு, நல்லா கோவம் வந்து தூக்கி உடச்சிடலாமான்னு ஆகி போச்சுங்க. அந்தளவுக்கு எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இருந்தாலும் இதை மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் வச்சுருக்கேன், போய் பாருங்க அப்படின்னாரு. சரி வந்து பார்த்தேன். இதுதான் ஒரு ஆப்ஷனலு. ஏன் நவீன என்னாச்சு வீடியோவே சரியாக வரலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க நான் கிட்டத்தட்ட வண்டிக்கு போய் 3 மாதம் ஆச்சு. 3 மாதம் கழிச்சு இப்போ தான் வண்டிக்கு வந்திருக்கேன். சரியாக போட முடியல. இனிமேல் நம்ம வீடியோ ரெகுலராக வந்துடும்.
ஸோ செக் பண்ணி பாருங்கள். இன்னொன்று ஃபாலோ பண்ணிடுங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ சப்போஸ் வரலைன்னா ஜஸ்ட் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் வீடியோ போட்டு சில டைம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதில்லை, அது என்னாச்சுன்னு தெரியல, அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு இடத்துல பார்கெயின் பண்ணால் நடக்கும், ஒவ்வொரு இடத்துல நடக்காது. இந்த இடத்துல செக் பண்ணேன், ஆனால் பட் கடைசி வரைக்கும் 550 தாங்க ஃபைனல் அப்படின்ட்டான். இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுங்களா, நான் ஒரு அந்த பாக்ஸ் காமிச்சேன் நம்ம பழசு, அந்த பாக்ஸ் இவர்கிட்ட 380 ரூபா தான் சொல்கிறாரு, ஆனால் அவர் 600 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. தொப்பூரில் கூட ரேட் அதிகமாக சொல்கிறாங்க பாருங்களேன். பாக்ஸ் 550 ரூபாய்க்கு ஒருத்தர் சொல்லுங்கள். நீங்கள் இதை யூஸ் பண்ணியிருக்கீங்களா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் கேட்டேன், ஆனால் இதுக்கு வாரண்டி இருக்கானா, இல்லைப்பா. பேர் வந்தால் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இல்லைப்பா. அப்புறம் என்னங்க அப்படின்னா, இங்கே பாருப்பா, ஏற்கனவே நிறைய பேர் நான் இதான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன், யாருக்கும் கம்ப்ளைண்ட்டு ரிட்டர்ன் வரல, இன்கேஸ் வந்தாலும் ஃபீஸ் தான் போவோம், நீ அது எலக்ட்ரிஷன் கடையில் கொடுத்து மாற்றிக்கலாம், தெரியுமா வாங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரி அதாவது இதாக ஸ்ட்ராட்டஜிக்கிறது, அந்த பிஸ்னஸோட ஸ்ட்ராட்டஜி பாருங்களேன். நான் வாரண்டி தரமாட்டேன், ஆனால் நீ தைரியமாக வாங்கு, நம்மளை வாங்க வைக்கிறாரு பாருங்களேன். ஸோ அது லைக் இட். உள்ளே என்ன இருக்குது நான் அதை பார்க்கணும். இப்போ நாங்கள் அதை வந்து கழட்டி பார்த்துட்ருக்கோம். இன்கேஸ் அது ரெண்டும் ஒரே மாதிரி தான் அப்படின்னா இதை கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வந்துடலாம். இன்கேஸ் அவங்க சொன்ன மாதிரி ஒரிஜினல் நல்லாயிருக்கும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நானும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது வரைக்கும் ஹோல் தான். டடா டடா டடா. அதோட இது ரொம்ப இதாக வச்சுருக்காங்க. இதே தானே இருக்கும் அதுக்கும் இல்லையா? இதே தான், இதோட அந்த இது கொஞ்சம் பெருசு, இது அதோட தான் ஒன்று. ஏன்னா 100 வாட்ஸ்ன்னு சொன்னாங்க, 24 வாட்ஸ் 100 வாட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இது அதே ஓன் பண்ணி பார்ப்போம். ஆனால் இப்போ இது பழைய போர்டு பாருங்க, இது கொஞ்சம் அகலமாக இருக்குது, இது கொஞ்சம் ஒரே நிமிஷம், இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதாவது பெருசாக இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் இது சின்னதாக இருக்குது, இது நல்லா இருக்கும். ஆனால் பெருசாக இருக்குது, இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. உள்ள பார்த்துங்க எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இந்த நடைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவர் கடையாண்டே போய் சண்டை பண்ணலாம். 550 ரூபா கொடுத்து வாங்குறமே, ஒரு வாரண்டி இதுக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறேன். தம்பி தைரியமாக வாங்கிட்டு போ, நான் எல்லாருக்கும் இதை கொடுக்குறேன், இது கம்ப்ளைண்ட் ஒன்றும் வந்ததில்லை, தைரியமாக வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே நாங்கள் யூஸ் பண்ணாமல் போவோம். அது ஒரு எலக்ட்ரிஷியனில் கொடுத்தீங்கன்னா உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த இது கூட பிரிக்கிற நல்லா இதாக இருக்குது. அதான் ஆனால் 600 ரூபாய் ஒரு 350 ரூபாய் சொல்கிறாரு. இதே நான் 350 ரூபாய் நான் கொடுக்குறேன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, வேணாண்ணா ஏற்கனவே ஒன்று போனது போதா, நீங்கள் இதே கொடு பரவாயில்ல அப்படின்ட்டு தான் இதை வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருப்பா. நானே ஒரு தடவை கேரளா போயிட்டு இருந்தேன், சங்கியிலேருந்தா கிளம்பி. கேரளாவுக்கு முன்னால் அந்த டோல் வரும்ல, கோயம்புத்தூர் தாண்டி டோல், அந்த வரிசையாக இருக்குமே அந்த சிங்கிள் ரோடு, அந்த டோலில் ஒரு தடவை பீஸ் கட் ஆகி வண்டி நின்றுச்சு. நைட்டு ஃபுல்லாக வண்டி நின்றுச்சு, சம்திங் ஒரு ப்ராப்ளம். அப்போ கூட நாங்கள் இத்தனை பீஸ் வாங்கலை. சுவிட்ச் போர்டுக்காக 10 பீஸ் வாங்கியிருக்கீங்க. ஓ, வண்டிக்கு எத்தனை பீஸ் வாங்கலன்னு சொல்கிறீங்களா? வண்டிக்கு கம்ப்ளைண்ட் ஆச்சு, அதுக்கு எத்தனை பீஸ் வாங்கலை, சுவிட்ச் போர்டுக்கு 10 பீஸ் வாங்கியிருக்கீங்க. அதான் 10 பீஸ் வாங்கி 10 பீஸ் வாங்கி போட்டு. இதில் ஹைலைட் என்னன்னா, அந்த 10 பீஸ் வாங்கி ஒர்க் ஆகாமல் போச்சு. அதுதான் எனக்கு பிரச்சனையாப்பா. அதுதான் பிரச்சனை இல்லை. இதுல போய் சுவிட்ச் போர்டு இப்போ தடவை வாங்கணும், எப்போ நான் கேட்டால் வாங்கி கொடுப்பாருன்னு சொல்லிடா. சரி, போடுது நம்ம காசு 500 ரூபா ஒழிஞ்சுதான் எனக்கு தெரிஞ்சுட்டு, அவ்வளோதான். அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டா சுவிட்ச் போர்டு இல்லாமையும் ஒன்றும் குழப்பாகாது. கண்டிப்பா அதனால பார்த்தேன். மெயினே ரொம்ப நமக்கு முக்கியமே இதை தட்டி சுவிட்ச் போர்டு தான். வண்டியிலன்னா நம்ம எப்போவும் போட்டுட்டு பழுத்து கிடக்கலாம் போகலாம், அவ்வளோதான். வெளில போட்டால் நம்ம உட்காந்து கிடக்கணும், காவ காத்துட்டு உட்காந்துருக்கணும். ஐயோ, தமிழ்நாடுக்கும் பரவாயில்ல, வெளி மாநிலத்தில் போயிட்டு கடைக்காரனே கேட்பான், நீ எப்பப்பா சார்ஜர் போட்ட, அவனாலே உன்னை யாருப்பா இங்கே போட சொன்ன அப்படிம்பாங்க. சரிதா மாறா ஜெயிச்சிட்டோம், மாறா ஏறுது. ஓகே, அதாவது இப்போ ஓகே, ஏன்னா போன அந்த பீஸு வாங்கும்போது அப்படி தானே ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சு. இங்கேருந்து எங்கள் தொப்பூரில் வாங்கிட்டு போயிட்டு ஒரு வருஷம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஆச்சு. அது வரும்போது விஜயவாடலாம் இருக்குது.